Hi everyone, welcome to Benita's Food Book. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சுட்டுள்ள இந்த வீடியோ இல்லத்தரசிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு கிச்சனில் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தான் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர். இதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது சுருங்கி போயிடும். அது மட்டும் இல்லை, இது பொடிஞ்சு போகும். அந்த டைமில் எந்த யூஸும் கிடையாதுன்னு நாம் இதை தூக்கி போடுவோம். இனி இதை தூக்கி போடவே மாட்டீங்க. இது கொண்டு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஃப்ரை பேனோட ஹேண்டில், குக்கரோட ஹேண்டில், இட்லி தட்டோட ஸ்டாண்டு, ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணுற இதெல்லாம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் நல்லா லூஸ் ஆகிரும். இதை எவ்வளவு டைட் பண்ணி போட்டாலும் 1 அல்லது 2 நாள் டைட்டாக இருக்கும். அப்புறம் மீண்டும் லூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இதை சரி செய்வதற்கு யூஸ் பண்ண ஸ்க்ரப்பர் மட்டும் போதும். ஸ்க்ரப்பரில் இருந்து நீளமுள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்க்ரூவை கலத்தி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த கம்பியை ஸ்க்ரூவில் 4 அல்லது 5 முறை சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றிட்டு கம்பி அவுந்து போகாமல் இருக்கிறதுக்காக டைட் பண்ணி கட்டிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கம்பியை கட் பண்ணி எடுக்கலாம். இனி இதை ஸ்டாண்டில் போட்டுட்டு டைட் பண்ணி எடுக்கலாம். ஃப்ரை பேன் ஹேண்டில்லையும் குக்கர் ஹேண்டில்லையும் ஸ்க்ரூவை போட்டுட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு சுற்றிட்டு டைட் பண்ணியாச்சுன்னா ஆடாது. நல்லா டைட்டாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள கத்தியும் கத்தரிக்கோலும் ஷார்ப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரப்பர் மட்டும் போதும். கத்தியை ஷார்ப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் மேலே வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்தா போதும். பழைய கத்தியை இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி ஷார்ப் பண்ணிக்கோங்க. அடுத்து மீன் வெட்டுற கத்திரிக்கோலை ஷார்ப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்க்ரப்பரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்கோல் கொண்டு ஸ்க்ரப்பரை இந்த மாதிரி கட் பண்ணும்போது கத்திரிக்கோல் நல்லா ஷார்ப்பாகி கிடைக்கும். கத்தியும் கத்திரிக்கோலும் மட்டும் இல்லை, கிரேட்டரையும் ஸ்க்ரப்பர் கொண்டு ஷார்ப் பண்ண முடியும். கிரேட்டரில் ஸ்க்ரப்பர் கொண்டு இந்த மாதிரி தேய்க்கும்போது நல்ல ஷார்ப்பாகவும் கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய கரைகள் அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகவும் செய்யும். ஸ்க்ரப்பர் கொண்டுள்ள இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் பேட்ரி கொண்டு ஒர்க் ஆகக்கூடிய கிளாக்கு, ரிமோட் எல்லாம் இருக்கும். பெரிய பேட்ரி போடக்கூடிய கிளாக்கு, ரிமோட்டில் உள்ள பேட்ரி தீர்ந்தாலும் இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன பேட்ரி இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் செய்து கிளாக்கை ஒர்க் செய்ய வைக்க முடியும். சில சமயங்களில் பேட்ரி திடீர்னு தீர்ந்து போயிடுச்சுன்னா ஓடி போய் வாங்க முடியாது. அந்த டைமில் எல்லாம் இந்த ஒரு சின்ன டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய பேட்ரி இடக்கூடிய இடத்துல ஒரு சின்ன பேட்டரியை போட்டு ஒரு சின்ன அட்ஜஸ்ட் செய்து இதை ஒர்க் செய்ய வைக்க முடியும். இந்த சின்ன பேட்டரியை கிளாக்கில் ஃபஸ்ட்டு போடலாம். பழைய ஸ்க்ரப்பரில் இருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இதை பேட்டரியோட ஒரு சைடில் டைட்டாக வைக்கணும்.
இப்போ பாருங்கள், இந்த சின்ன பேட்டரியிலையும் இந்த கிளாக் ஒர்க் ஆகுது. கிளாக்கில் மட்டும் இல்லை, ரிமோட்லேயும் பெரிய பேட்டரிக்கு பதிலாக சின்ன பேட்டரி போட்டுட்டு கொஞ்சம் ஸ்க்ரப்பர் டைட்டாக வச்சு யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரப்பர் வச்சு இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்து இஞ்சி தோலை நீக்குவதற்கும் உருளைக்கிழங்கு தோலை நீக்குவதற்கும் ஸ்க்ரப்பர் யூஸ் செய்யலாம். இதுபோல் ஒரு ஸ்க்ரப்பர் இருந்தால் எலிகளை துரத்தி ஓட்ட முடியும். நம்ம வீட்டுக்கு உள்ளாலேயும் வெளியேயும் உள்ள எலிகளை விரட்ட இது மட்டும் போதும். நாம் தூர இடுறதுக்கு வச்சுருந்த பழைய ஸ்க்ரப்பரை இந்த மாதிரி கத்திரிக்கோல் கொண்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ சின்ன பீஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப்பரை சின்னதாக கட் செய்து எடுத்துருக்கிறேன். இனி இதை செய்கிறதுக்கு நமக்கு தேவையானது ஒரு பிஸ்கட்டு. எந்த பிஸ்கட் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. ஒரு பிஸ்கட் எடுத்து கை கொண்டு இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. இதை ஸ்க்ரப்பர் பொடியில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எலியோட தொல்லை கூடுதலாக இருந்ததுன்னா இந்த ரெண்டோட அளவையும் நீங்கள் கூட்டி எடுக்கலாம். பிஸ்கட்டையும் ஸ்க்ரப்பரையும் நல்லோன்னு மிக்ஸ் செய்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா குழச்சி எடுக்கலாம். இதை இனி சின்ன ஒரு பாலாக உருட்டி எடுக்கலாம். பிஸ்கட்டும் ஸ்க்ரப்பரோட பொடியும் சேர்த்து ஒரு பாலாக்கி எடுத்துட்டு இதை வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியிலேயும் எலி வாரதுக்கு சாதகமாக உள்ள இடத்துல எல்லாம் வைக்கணும். கார்போர்ச்சும் கிச்சனும் தான் எலி அதிகம் வரக்கூடிய இடம். அங்கே இந்த பால்ஸை இட்டு வைத்தா போதும். பிஸ்கட்டோட மணத்தினால எலிகள் இதை சாப்பிடும். எலிகள் இதை சாப்பிடும்போது ஸ்க்ரப்பர் அதனோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பாதிப்படைய வைக்கிறதுனால அவைகள் சாகும். சிலருக்கு எலிகளை கொல்றது பிடிக்காது. அவங்க என்ன செய்யலான்னா எலியோட ஹோல்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஸ்க்ரப்பரை உள்ளால் இட்டு வைத்தா போதும். ஹோலுக்குள்ளால் இந்த ஸ்க்ரப்பரை வைத்தால் எலிகள் வெளியேருந்து உள்ளேயும் போகாது, உள்ளாலேருந்து வெளியேயும் வராது. அழுக்கு கரை படிந்த பாத்ரூம் டைல்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்க்ரப்பரை யூஸ் செய்யலாம். துரு பிடித்த பாத்திரங்களை க்ளீன் செய்கிறதுக்கும் இந்த ஸ்க்ரப்பரை யூஸ் செய்யலாம். தூக்கி எறிகிறதுக்கு வைத்திருந்த பழைய ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சுட்டுள்ள டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெனிட்டாஸ் ஃபுட் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.